சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ரஷ்யா யுக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகளை மீறி வெளிநாட்டு கார்கள் சீனா வழியாக ரஷ்யாவுக்கு பெருமளவில் சென்று கொண்டிருக்கின்றன. எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 2022 யுக்ரைன் மீது ரஷ்யா ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதற்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் விலை உயர்ந்த மற்றும் பெரிய என்ஜின் கொண்ட வாகனங்கள், மின்சார மற்றும் ஹைபிரிட் கார்கள் ஆகியவற்றின் ரஷ்ய ஏற்றுமதிக்கு தடைகள் விதித்தன. பல முன்னணி கார் நிறுவனங்களும் ரஷ்ய சந்தையிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தன. ஆனால் தரவுகள் பல அதிர்ச்சிகர தகவல்களை தெரிவிக்கின்றன. சீனாவின் மூலம் கிரே மார்க்கெட் எனப்படும் அதிகாரப்பூர்வமற்ற சந்தையான சாம்பல் சந்தை வழியாக ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு கார்கள் ரஷ்யாவுக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. சீனாவில் தயாரிக்கப்படும் கார்கள் மற்றும் சீனாவில் உருவாக்கப்படும் ஜப்பான், ஜெர்மனி உள்ளிட்ட பிராண்டுகளின் கார்கள் ரஷ்யாவுக்கு மாற்று வழிகளில் அனுப்பப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. புதிய கார்கள் சீனாவில் விற்கப்பட்டதை போல் பதிவு செய்து பின்னர் அவற்றை ஜீரோ மைலேஜ் யூஸ்ட் என்று வகைப்படுத்தி ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்வது தெரிய வந்துள்ளது. ஆய்வு நிறுவனம் ஆட்டோஸ்டாட் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2025 ரஷ்யாவில் தடைகள் விதித்த நாடுகளைச் சேர்ந்த கார் நிறுவனங்கள் தயாரித்த சுமார் 1.3 லட்சம் வாகனங்கள் விற்கப்பட்டுள்ளன என்றும் அதில் கிட்டத்தட்ட பாதி சீனாவில் தயாரிக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022க்கு பிறகு தடைகள் விதித்த நாடுகளின் பிராண்டுகளைச் சேர்ந்த 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ரஷ்யாவில் விற்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் சீன பிராண்டுகளை தவிர்த்து அதிகமாக விற்கப்பட்ட வெளிநாட்டு பிராண்டாக டொயோட்டா இருந்துள்ளது. மாஸ்டா கார்கள் கூட கணிசமான அளவில் விற்பனையாகி உள்ளன. ஜெர்மனி சொகுசு கார்களும் இந்த சாம்பல் சந்தை வழியாக ரஷ்யாவுக்குள் நுழைகின்றன. BMW, மெர்சிடிஸ், ஃபோக்ஸ்வேகன் குழுமம் சார்ந்த ஆடி, போர்ஷா, ஸ்கோடா போன்ற பிராண்டுகளின் சுமார் 47,000 புதிய கார்கள் கடந்த ஆண்டு ரஷ்யாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 20,000த்திற்கும் மேற்பட்டவை சீனாவில் தயாரிக்கப்பட்டவை என தரவுகள் காட்டுகின்றன. சில மாடல்கள் ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்டாலும் அவை சீனா வழியாகவே ரஷ்யாவுக்கு சென்றிருக்கலாம் என்று தொழில்துறை நிபுணர்கள் கருதுகின்றனர். இதற்கு பதிலளித்த நிறுவனங்கள் தாங்கள் ரஷ்யாவுக்கு வாகனங்களை ஏற்றுமதி செய்யவில்லை என்றும் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத ஏற்றுமதியையும் தடுக்க முயற்சி செய்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளன. ஆனால் தடைகளை முற்றிலும் கட்டுப்படுத்துவது கடினம் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீனாவும் ரஷ்யாவும் ஒருதலைப்பட்ச தடைகளை சட்டவிரோதமாக கருதுகின்றன. இரு நாடுகளும் இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.